சுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாவோம். எழும்புவோமே மகிமையிலே. ஆம்பரியமானவர்களே, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு காத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனத்தில், உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், நம்முடைய சத்துருக்களை நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நாம் ஓவர்டேக் பண்ணி ஜெயம் எடுக்கவும் அல்லேலூயா நம்முடைய பாளையத்திற்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்கள், நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கொரிந்து புஸ்தகத்திலே பவுல் எழுதும்போது சொல்கிறார், உங்கள் சரீரமான தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவியானவர் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் தான் என்னை தேவனுடைய ஆவியார் தங்கி இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். வாழ்க்கைக்குள்ளாக ஆவியானவர் தங்கி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவரே, தேவன் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்குரிய எல்லாவற்றிலும் தேவன் உலாவி நமக்கு வெற்றி கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுள் என்று சொல்கிறார். உன் பாளையம் எங்கிலும், உன் வீடு எங்கிலும், உன் வாழ்க்கை முழுவதும், உன் சரீரம் முழுவதும், நாவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாக நம்ம அமைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவை நாம் ஓவர்டேக் பண்ணும்படியாக, சத்துருக்களை நாம் ஜெயிக்கும்படியாக, நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஒரு வழி உண்டு பண்ணுகிறார். தேவன் நம்முடைய காலங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே எல்லாவற்றிலும் வந்து உலாவுகிறார். வீட்டிலே வந்து வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார். நாம் நமக்குரியவர் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். ஆகியால் இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை நமக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஏசப்பா அப்படிப்பட்டதான சுத்தத்தை விரும்புகிறார். ஏசப்பா இருந்த நாட்கள் சொன்னார், வெளிப்புறத்தை சுத்தமாக்கின கர்த்தர் உள்புறத்தையும் சுத்தமாக்கிறார். வெளிப்புறத்தை படைத்தவர் உள்புறத்தையும் படைத்து வைத்திருக்கிறார். நம் வெளியிலேயும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும், உள்ளேயும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எல்லை எங்கிலும் பரிசுத்தம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தத்தினால் தேவன் நிரப்புவாராக. நீங்கள் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இது ஒரு சிறந்த வழி. தேவன் நம்மோடு இருந்து கிரியை செய்ய இது ஒரு சிறந்த வழி. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு காத்துக்கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இதை கேட்கிற மது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தை மூலமாய் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. God bless you. God bless you. God